ஹாய். இப்போ வந்துட்டு முன்கழுத்து வந்துட்டு 2, 2 1/4, 2 1/2, 2 3 இதுக்குள்ள தான் வரும். மேக்ஸிமம் கம்மியாவே வச்சுக்கோங்க. 2, 2 1/2, 2 1/2 அதுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ரொம்ப குண்டா இருந்தாங்க மட்டும் 2 1/4, 3க்குலாம் கொண்டு போங்க. ஷோல்டர்லாம் அதேலேருந்து அந்த ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த அளவே வச்சு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இது வந்து நார்மலா இது எல் போட்டு இந்த மாதிரி ரவுண்டு போட்டுக்கோங்க. சில பேர் வந்துட்டு ரொம்ப இதா இருக்கு. கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் தள்ளி வரணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும் லைட்டா கொஞ்சம் நவுத்தி கட் பண்ணிக்கோங்க. கீழ வந்துட்டு போட் ஷேப்ல நேராவே கொண்டு போய் மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப தூக்கலா வேணும் அப்படின்னு சொல்லி இப்படி கொண்டு போய் மேலே விட வேணாம். இது வந்து நேராவே விட்டுக்கோங்க. மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது தேவையில்ல. இது மாதிரி போட் மாதிரி போட்டு நேராவே விட்டுக்குங்க. நான் தைக்கிற மெத்தடில் இப்படி தான் தைப்பேன். நேராவே விட்டுக்குங்க. மேலே ரொம்ப போட் ஷேப் கொண்டு போக தேவையில்ல. உங்களுக்கு தைக்கும்போது ஃபினிஷிங் நல்லா வரும். ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு விட்டிங்கன்னா. ஆனால் முன்னாடி மட்டும் போட் மாதிரி வரணும். 3 டாட் போட்டு வரைஞ்சிக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. இந்த போட் ரொம்ப தூக்கலாக தேவையில்லைன்னு சொல்ல வரேன். வேறு ஒன்றும் இல்லை. செஸ்ட் அளவு வந்துட்டு கொக்கிப்பட்டி எடுத்துக்கங்க. கொக்கிப்பட்டி எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து நேராகவே எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. என்ன அளவு வருதோ அதுலேருந்து 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துங்க. ரொம்ப மேலெலாம் தூக்கி வைக்க வேணாம். ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிறத விட 3/4 இன்ச்சு அதிகம். 8 வந்தால் 8.25 வச்சுக்கோங்க. 9 வந்தால் 9.25 வச்சுக்கோங்க. அது எவ்வளோ அளவு வருதோ அதை விட 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது வந்து துணியில் காமிக்கிறத விட கொஞ்சம் புரியுன்றதுக்காக இதில் காமிக்கிறேன் நோட்டில். இப்போ இந்த ஆம்கோல் அளவு வந்து நம்ம உயரம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் பாதி வச்சு எல் போட்டுக்குங்க. எல் ஷேப் போட்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது 5.5 வருதுன்னா 5.5ல் 2.25 வச்சு எல் ஷேப் போட்டுங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் முன்பகுதியில் மட்டும் முன் பீஸில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி லைன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் பீட்டில். ரொம்ப ஷோல்டர்ட்ட இல்லாமல் கொஞ்சம் கீழே இறக்கி லைன் கொண்டு வரணும். இப்போ இதில் வந்துட்டு கை அளவு இந்த ஹாம்கோல் அளவு வந்து வச்சு பாருங்கள். ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு வச்சு பாருங்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு வரணும். நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரணும். அப்போ தான் அதுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் தைக்கும் போது வந்துட்டு அந்த மார்க் பண்ண இடத்துக்கு வரும். கரெக்டாக இருந்ததுன்னா அந்த மார்க்கர் பண்ணுற இடத்துக்கு நேராக வராது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு இருக்கணும். நம்ம கை அளவு பிட்டோட எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு வரணும். நம்ம பிட்டில் மார்க் பண்ண இடம் அந்த டாட்டுக்கு 1/4 இன்ச்சு போயிடும். அதனால் அப்படியே உங்களுக்கு வரல அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு இறக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு அதிலே கொண்டு வந்து பாருங்கள். அப்படி வரலன்னா ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப 1/2 இன்ச்சு இப்படிலாம் இறக்குனீங்கன்னா கூட இடுப்பு அளவு பத்தாமல் போயிடும். எங்களால் ப்ளவுஸ் போட முடியலன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்தே எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இப்போ நம்ம வந்து முதுகு அளவு எடுத்துட்டு தான் மடித்து போட்டிருக்கோம் நாளாக. அதனால் 1 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா சைடில், அது 1 இன்ச்சு இருக்குன்னா எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு அதிலே கொண்டு வந்துடுங்க. கீழே நீங்கள் இறக்க ஜஸ்ட் அளவு வந்து பத்தாமல் போயிடும். அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு புரியலைன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுது எப்படின்னு போட்டிருக்கேன், அதில் கொஞ்சம் பாருங்கள். ரொம்ப 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சுன்னு இறக்கக்கூடாது. இறக்குனீங்கன்னா இறக்க உங்களுக்கு இடுப்பு அளவு பத்தாமல் போயிடும்.
இப்போ கை வந்துட்டு இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம கை நீளத்தில் சில பேர் புதுசா தச்சவங்க ப்ளவுஸ்லாம் அளவு ப்ளவுஸ் வந்துச்சு. இல்ல அவங்க வேற மெத்தட்ல கட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆம்கோல் அளவு சில இது பெருசா இருக்கும். அப்ப நம்ம எப்படி கரெக்டான அளவு கண்டுபிடிக்கிறதுனா, 5 நம்ம அளவு ப்ளவுஸ்ல வந்துட்டு 5 இன்ச் எங்க வருதோ அதில வந்துட்டு பாட்டம் அளவு எடுத்துக்கோங்க. அதில என்ன வருதோ 5 வந்துச்சுன்னா 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கங்க. குண்டா இருந்தாங்கன்னா, அதில என்ன அளவு வருதோ அத விட 1 இன்ச்சு 1 1/4ன்னு வச்சுக்கணும். மத்தபடி நார்மலா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சா போதும். அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஆம்கோல் அளவு உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். எப்பவுமே வந்துட்டு பின் கழுத்து எட்ஜில வச்சு தான் சுற்றளவு எடுக்கணும். மார்பு சுற்றளவு. அப்படி கழுத்து சின்னதா இருந்துச்சுன்னா, ம் 3/4 அளவு வந்துட்டு அக்குள் பகுதியிலிருந்து எடுத்துக்கணும். 2 இன்ச் இறக்கி. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ வந்துட்டு பேக் சைடில் வந்துட்டு குண்டா இருக்காங்க அப்படின்னா, நம்ம எப்பவுமே நார்மலா 1/2 இன்ச்சு தான் டாட் பிடிப்போம். பின் டாட்டு. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 3/4 இன்ச்சு இப்படி பிடிங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு செஸ்ட் பெருசா இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப அழுத்துனா மாரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. குண்டா இருக்கிறவங்களுக்கு பின்னாடி டாட் கொஞ்சம் பெருசா பிடிங்க. இந்த தையல் வந்து ஓரத்தில கொண்டு போய்க்கங்க. அப்போ அந்த இடம் வந்து கிடைக்கும்போது அவங்களுக்கு செஸ்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும். உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட்டுன்னு வரமாட்டாங்க. பின் டாட்டு 1/2 இன்ச்சுக்கு பதிலா 3/4 இன்ச்சு பிடிங்க துணி இருந்தா. அப்புறம் இந்த 3 டாட் பிடிக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்க. 3/4 இன்ச்சு கூட விட்டு கட் பண்ணுங்க. நூல் பிரியாது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ரஃப் அடிக்க தேவையில்ல. குயிக்கா வேலை முடியும். இந்த டாட்டு, பின்னாடி டாட்டு, இந்த 3 டாட் எல்லாத்துலயுமே 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்க. நூல் விட்டு கட் பண்ணுங்க. இப்போ எப்படி தான் நம்ம தைச்சாலும் இந்த இடத்த குத்திட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க கஸ்டமரு. அத வந்து இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. அப்படி சொல்றவங்கள்ட்ட இல்ல மேக்ஸிமம் லைனிங்ல அப்படி சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இந்த 2 டாட்டையும் வந்துட்டு லைட்டா ஒரு ஊசி மொனையளவு அந்த தையல் கொண்டு வந்து இதில ஜாயின் பண்ணிடுங்க. கீழ் டாட்ல வந்துட்டு. அப்படி ஜாயின் பண்ணிட்டோனா குத்துற மாரி இருக்கு அப்படின்னு கஸ்டமர் சொல்ல மாட்டாங்க. மேல் டாட்லேருந்து லைட்டா ஒரே ஒரு ஊசி அளவுக்கு தான், ஒரு நூல் தையல் அளவுக்கு தான் அத போட்டு வரணும். பெருசாலாம் எதுவும் பிடிக்கக்கூடாது. இந்த மாரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் வராது. குத்துற மாரி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த ஸ்டோன் வந்துட்டு 2 கைக்கும் எப்படி சமமா ஸ்டோன் வச்ச சாரீல வருது இல்லைங்களா? அத வந்துட்டு எங்க வருதோ அத வந்துட்டு அந்த இடத்துல ஒரு கைக்கு முதல்ல மடிங்க. 2 கைக்கும் சமமா வரதுக்காக. மறுபடியும் அந்த ஸ்டோன் எங்க வருதோ பாருங்க 2 பீஸ் வந்துருச்சு பாருங்க. இப்படி 4ஆ மடிச்சுக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். அந்த ஸ்டோன் வந்துட்டு சமமா வச்சுக்கங்க. அப்புறம் 2 கைக்கும் நமக்கு சமமா வரும். இந்த மாரி மடிச்சிங்கன்னா. பாருங்க மடிப்பு பக்கம் 2மே நம்ம பக்கம் இருக்குங்களா? இத மட்டும் ஓப்பன் பண்ணி அந்த பீஸ கட் பண்ணிக்கங்க. இது கொஞ்சம் கவனமா செய்யுங்க. ஸ்டோன் வந்து ஒரு கைக்கு அதிகம், ஒரு கைக்கு கம்மியா வராது. இந்த மாரி பண்ணீங்கன்னா. பாருங்க. இப்போ எந்த பக்கம் வந்துட்டு நம்ம வேஸ்ட் பீஸ் அந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா? மீந்த பீஸ் எடுத்து இதில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைக்கு கரெக்ட்டா வரும். அந்த நம்ம ஜாயின் பண்ணது வந்துட்டு அடியில இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அது தெரியாது. ஸ்டோன் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வரும். இந்த மாரி இருக்கிறது வந்து கீழ் பக்கம் போயிடும். அதனால தெரியாது. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தில உள்ள டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாரி சின்ன சின்ன டிப்ஸ் நான் மறுபடியும் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருந்துச்சு இந்த டிப்ஸ்லான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.